இல்ல வைத்தெரிச்சல் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் ஊடகங்கள் பேசுறாங்க. சீமான் வந்து ஓட் பேங்க் வந்து விஜய் காலி பண்ண போறாரு, அதனால வைத்தெரிச்சல். நல்லா இப்ப இதுக்கு சொல்லுங்களேன். இப்ப நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி அதிமுக, திமுக, வேற எந்த கட்சி, அது இது வேல்முருகன் கட்சி போறாங்களே, விஜய் கட்சியில போய் எங்கேயாவது ஒரு போட்டோ, ஒரு வீடியோ, விஜய் கட்சியில நாம் தமிழர் கட்சி ஒரு 10 பேர் இல்ல 5 பேர் நாம் தமிழர் கட்சி விட்டு விலகியவர்கள் இணைந்தார்கள்னு செய்தி எங்கேயா இல்ல. இப்போ அன்அபிஷியலாவே நிறைய தொண்டர்கள் இருப்பாங்க. ஓட்டு ஒரு எலெக்ஷன் வரும்போது ஒரு ஒரு அலையா வந்து ஓட்டு போடுவாங்க. ஆனா வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஊடகங்களை காட்டி தான் மாறணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. தன்னளவுலே வந்து ஒரு முடிவெடுத்து கட்சி கூட தெரு தெருவாகவும் வீதி வீதியாகவும் டிஸ்ட்ரிக்டாகவும் மாறுவாங்கல்ல. அப்ப அதெல்லாம் மாற்றம்னு சொல்ல முடியாதா? அது பெரிய அளவுல வராது. இல்ல அதுதான் பெரிய அளவு. நீங்க ஒரு 3000 பேர் 2000 பேர் வந்து ஒரு ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்துட்டு அப்படி ஒரு மாறுறதுக்கும் தன்னோட எந்த அறிவிப்பும் இல்லாம தொண்டர்கள் வந்து எப்படி மாறுவாங்க? இப்ப நாம் தமிழர்ல ஏற்கனவே போட்டவங்க மாறுவாங்கன்ற இல்ல. இப்போ அரசியல் புதுசா வரவங்க போடலாம். அரசியல் விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா அப்படி மாறினதா, ஏன்னா விஜய் இப்ப சீமானோட ஓட் பேங்க் டோட்டலா காலி ஆயிடும் அப்படின்றாங்க. 8.1% நம்ம எல்லாம் பாக்குற வரைக்கும் ஏடிஎம்கே ஓட் பேங்க், டிஎம்கே ஓட் பேங்க், இவர் தனிச்சு நின்றா யாரோட ஓட் பேங்க் காலி ஆகும், கூட்டணி வச்சா திமுக மொத்தமா வர முடியாது, இப்படிதான் கணக்கு போடுறாங்க. எல்லாரோடதும் இந்த ஓட்டு சதவீதத்துல காலியாகும் தான். ஒட்டு மொத்தமா காலியாகும்னா யாரும் மூளை இல்லாமலாம் கிடையாது. இல்ல மெயினா வந்து சீமான் தான் அடி வாங்குவாருன்ற மாதிரி அப்படி ஒண்ணு. அதுக்கான எவிடன்ஸ் தான் கேட்கறோம்ல. ராஜீவ்காந்தி திமுகவுக்கு போனாரு, கல்யாண சுந்தரம் அதிமுக இருக்கிறாரு, பாஜக அது மெயின் கட்சியில இருக்க முக்கிய பிரமுகர்கள். இல்ல கட்சி 200 பேரு 100 பேரு 30 பேர்னு போய் இணையறாங்கல்ல. இப்படி அப்படி ஒரு வெளிப்படையான ஒரு ஆதாரம் கூட இல்லையே. நீங்க சொல்றது புரியுது. ஊர்ல மாத்தி போடுறவன் இல்ல எங்கிட்ட இருக்கிறவங்க அது 1-2 பேர் இருக்கலாம். ரொம்ப எல்லாத்துலயும் இருக்கலாம். விஜய் கட்சியில விஜய் ரசிகராக இருந்தா கூட நாம் தமிழர் ஆதரவாளராக கூட இருப்பாங்க. அரசியல்னு வரப்ப விஜய் வந்து வெறும் சினிமா தான் அப்படின்னு சொல்ற ஆளு இருக்கிறாங்கல்ல.